கூகுளோட நேனா பண்ணவையும் ChatGPT-யையும் மோத விட போறோம். மொத்தம் 4 ரவுண்டு 4 விதமான இமேஜை ஜெனரேட் பண்ணும். ஆரம்பிக்கலாங்களா? முதல் சுற்று இப்போ ஒரு காக்கா ஒரு கழுகு அட்டாக் பண்ற இமேஜை ஜெனரேட் பண்ணும். ரெண்டுலயுமே சேம் ப்ராம்ப்ட டைப் பண்ணி சென்ட் பண்றேன். ரெண்டுமே ரியலிஸ்டிக்கா தான் இருக்கு. ஆனா வாழைப்பழத்தோட ஜெனரேஷன் ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் எடுத்த மாதிரி பக்காவா இருக்கு. இதுல அந்த காக்கா அந்த கழுகோட ரெக்கையை பிக்கிற மாதிரியான டீட்டெயிலிங் எல்லாம் பண்ணிருக்கு. அதனால முதல் சுற்றோட வின்னர் வாழைப்பழம். இப்போ ரெண்டாவது சுற்று இப்போ ஒரு பொண்ணு மேகத்தோட வடிவத்துல இருக்க ஒரு சேர்ல நடு வானத்துல உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஏரோப்ளேன் பறந்து போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ChatGPT-யோட அவுட்புட் பார்த்தாலே ஏஐல பண்ணதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா வாழைப்பழத்தோட அவுட்டு சுத்தி பறவைகள் பறக்குது, வயல்வெளிகள் இருக்கு, ஆறு ஓடுது. இந்த மாதிரி ஓவராலா டீடைல்டான ஒரு ஃபேண்டசி பிளஸ் ரியலிஸ்டிக்கலான ஒரு ஜெனரேஷனை கொடுத்துருக்கு வாழைப்பழம். ரெண்டாவது ரவுண்டோட வின்னரும் வாழைப்பழம் தான். இப்போ மூணாவது சுற்று குவாலிட்டி. இப்போ ஒரு புலியோட கண்ணோட க்ளோஸ் அப் ஷாட் தான் கேட்க போறேன். ஜெமினியோட அவுட் குவாலிட்டின்னு பார்த்தா ஓகே தான். ஆனால் ChatGPT-யோட அவுட் பக்கா குவாலிட்டியா இருக்கு. ஜூம் பண்றேன் பாருங்க, இந்த கண்ணோட டீடைல்ஸ் பாருங்க. ஸோ இந்த ரவுண்டோட வின்னர் ChatGPT. இப்போ இறுதி சுற்று, இதுதான் ரொம்ப முக்கியமான சுற்று, ஃபேஸ் கன்சிஸ்டன்சி. இப்போ என்னோட இமேஜை அப்லோட் பண்ணிட்டு நான் ஒரு பார்க்ல ஒரு வெள்ளை பூனை கையில வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இதுதான் சீன். இதை எது என்னுடைய ஃபேஸை மாத்தாம ஒரு ரியலிஸ்டிக்கான ஜெனரேஷன் கொடுக்குதுன்னு பார்ப்போம். அவுட் வந்துருச்சு. ஜெமினியோட அவுட்டை பாருங்க. என்னோட ஃபேஸ் 90% பக்காவா வந்திருக்கு. ரியலாவே நான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி, நான் கையில ஒரு பூனை வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இந்த இமேஜ் கொடுக்குது. அதே சமயம் ChatGPT சொதப்பிட்டான். என்னோட ஃபேஸ் வந்து ஒரு 40 to 50 தான் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இறுதி சுற்றுல வெற்றி பெறுறது நம்ம நேனோ பனானா தான். இந்த போற்றியோட வெற்றியாளரும் நம்ம நேனோ பனானா தான். இறுதியா நேனோ பனானா ChatGPT-யை முடிச்சு விட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு, ஆனால் ஃபியூச்சர்ல கண்டிப்பா இல்லை. ஏன்னா ChatGPT இன்னும் பெட்டரான இம்ப்ரூவ் பண்ணிட்டு திரும்பி வருவான். நன்றி.